இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 7 தேதி எக்ஸ்பைரி. 3 செட்டப் நம்ம பார்க்குறோம். இது வந்து இதுதான் மேஜர் செட்டப்பு. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து 24,400 வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் முடிஞ்சிருக்கு. அப்போது சிந்தட்டிக் ஃபியூச்சரில் வந்து எனக்கு ஃபியூச்சர் வந்து 24,400. இப்போ நான் கால் ஆப்ஷன் போயிட்டு 24,400 சிந்தட்டிக் ஃபியூச்சர் போட்டு 24,400 காலு. ஆர்ட் வந்து 450. ஆக்சுவலாக 50 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு வந்து 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்போ டோட்டலாகவே 500 தான், 100 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ 24,500 ரெண்டுத்துக்கும் ஃபைட்டு. அப்போ எனக்கு இதுதான் பை என்ட்ரி. இந்த இடத்துல பை என்ட்ரி வரும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு மேலே போச்சுன்னா பை. அப்போ எனக்கு இதுக்கு மேலே போனால் பை, இல்லைன்னா இதுக்கு சப்போஸ் நம்ம ஆர் 4 எடுக்கிறதுனால ஆர் 2க்கு மேலே போனால் பை. ஓகேங்களா, இதே ஆர் 2 நம்ம இதுவும் இதுவும் இந்த கார்டு இது புட்டு எடுத்தோம் அப்படின்னா இங்க R1 ஒன்று வரும். இதுக்கு மேல பை, அப்போ இதுக்கு மேல பை. ஓகேங்களா, அப்போ இதுக்கு மேல ரெசிஸ்டன்ட். ஒருவேளை இதுக்கு மேல போச்சு அப்படின்னா இது பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நமக்கு இந்த இந்த இடத்துல பை, இல்ல இதுக்கு மேல போனா பை. மார்க்கெட்டு இந்த இதுக்கு மேல போகல பை. அப்போ இந்த இடத்துக்கு போகிறதுனால இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது, இது கீழே க்ளோஸ் வைக்கல. அப்போ இதுக்கு மேல வந்துச்சுன்னா பை. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இது இதுதான் இவங்க இந்த ஃபைனல் டார்கெட்டு. இவன் கீழே போகிற வரைக்கும், இவன் மேலே வந்தானா நமக்கு எஸ்எல் கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ரிவர்சல். மார்க்கெட்டு இது கீழே போகாத வரைக்கும் இது ரிவர்சல். இது கீழே போட்டு வச்சுன்னா ட்ரேடு முடிச்சுன்னு. ஓகேங்களா, இது வந்து இந்த ஃபுல் செட்டப் அப்படியே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த செட்டப் பார்ப்போம். இப்போ வந்து புதன்கிழமை, சாரி திங்கட்கிழமை. திங்கட்கிழமை பாருங்க, மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா 24,300 முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ 24,300 பேஸ் பண்ணி நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கால் புட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,300, 24,400, 100 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கு. அப்போ நம்ம கால் 24,300, 24,400 புட்டும் எடுத்துட்டு இந்த இடத்த வந்து போட்டுருணும் 300, 400. ஓகேங்களா, போட்டுட்டு இப்போ எனக்கு இதுதான், இதுக்கு மேல போனாதான் எனக்கு பை தான். ஓகேங்களா, அப்போ இதுக்கு மேல நான் பை எடுப்பேன். இதுக்கு மேல நான் பை எடுப்பேன். கரெக்டாக எனக்கு என்ட்ரி வந்து பாருங்க, பை என்ட்ரி. இதுக்கு மேல எனக்கு க்ளோஸ் ஆகுது. இதுக்கு மேல போனோம்னா பை. அப்போ இவனும் இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகலாம். கிராஸ் ஓவர் ஆகிட்டு இது ஒரு இந்த சப்போர்ட் எடுக்கிறானா பார்க்கணும். ஓகேனா, சப்போர்ட் அதாவது இந்த இடத்துல இந்த கேண்டில் சப்போர்ட். ஏன்னா நமக்கு வந்து இங்கே ரிவர்சல் பாயிண்ட். அப்போ இவன் வந்து இங்க ரிவர்சல் ஆகணும். ஆனா நமக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்போ ரிவர்சல் ஆக போகுது இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரேட் அப்படி கண்டினியூ பண்றேன். ஒருவேளை இதை கட் பண்ணியிருந்தா கூட நான் இந்த இடத்துல திரும்ப நான் எடுப்பேன். இந்த இடத்துல நான் எடுக்க மாட்டேன். இதுக்கு மேலே வர வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, அப்போ கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா 2 அப்போ மார்க்கெட்டு இவன் கீழே பார்ப்பான், இவன் இன்னொரு லோவில் போய் எடுக்க போறான் அப்படின்னு. அப்போ இந்த இடம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவோம், இதுனா கிடையாது, ட்ரேட் அப்படியே அவ்வளோதான் அப்படின்னு. ஓகேங்களா, அவ்வளோதான் இருப்பேன். இது வந்து மண்டே. இப்போ வந்து ஃப்ரைடே. ஃப்ரைடே பாருங்க, நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் பேஸ் பண்ணி 200க்கும் 300க்கும் நம்ம லெவல் எடுக்கணும். ஆக்சுவலாக 300க்கு மேலே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சதுனால நான் என்ன பண்ண போறேன், 300லேருந்து 400 எடுக்க போறேன். அப்போ அடுத்த லெவல். அப்போ 300க்கும் 400க்கும் எடுத்துட்டேன். அப்போ எனக்கு இதுதான் என்ட்ரி. இந்த இடத்துல என்ட்ரி, அது மாதிரி இந்த இடத்துல என்ட்ரி. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே, ஃபர்ஸ்ட் டார்கெட்டு புக் பண்ணியாச்சு. செகண்ட் டார்கெட் போகல. போகல அப்படின்னா இப்போ கால் புட்டு கீழே இறங்கினா பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தோம்னா ட்ரை பண்ணோம். அப்போ மார்க்கெட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து கீழே க்ளோஸ் எடுத்தோமா இது மேலே வந்துருக்கான் நம்ம டார்கெட். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரைடே. இப்போ தேர்ஸ்டே. தேர்ஸ்டே பாருங்க, 24,50 பேஸ் பண்ணி 24,50, 24,200 நமக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட்டு. ஆனால் மார்க்கெட்டு இங்கே நம்மளுக்கு கிராஸ் ஓவர் ஆகல. இங்கே இல்லை நம்மளுக்கு மார்க்கெட்டு மிட் பாயிண்ட்ல இருக்கு. இதுக்கு மிட் பாயிண்ட்ல R1 கிட்ட இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன், R1க்கு மேல இந்த இடத்துல போனோம்னா ட்ரேட் எக்ஸிக்யூட். இவன் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. அப்போ இவனை வந்து இது வரைக்கும் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட். இவன் இந்த இடத்துல வந்தோம்னா இதுக்கு மேல வந்தோம்னா இவன் நான் என்ட்ரி எடுத்து இது வரைக்கும் டார்கெட். ஓகேங்களா, சேஃப்டியா இது வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கணும்னு ஒரு இது நம்ம சேஃப்டியா இங்கே போயிடணும். இங்கேயும் நம்ம சொல்லலாம் ஒரு 10 பாயிண்ட் இந்த தொகையிட திருப்பி கீழே வந்து கொஞ்சம் இங்கே வந்து எடுத்துன்னு போகுது. ஓகேங்களா, சரி. அப்புறம் எனக்கு கால் ஆப்ஷன் வந்து எனக்கு இங்கேருந்து பை ஆகுது. ஓகேங்களா, இங்கே பை எடுக்குது, டார்கெட் போகல. திருப்பியும் எஸ்எலும் அடிக்கிற க்ளோஸ் ஆகல. மறுபடியும் இந்த க்ளோஸ் ஆகிருந்தேன்னா இங்கே மறுபடியும் நான் என்ட்ரி ஆகிறேன். மறுபடியும் எனக்கு டார்கெட் போயிருக்காங்க. ஓகேங்களா, இது வேலைக்கிழமை. இப்போ வெள்ளிக்கிழமை, சரி, புதன்கிழமை. புதன்கிழமை பாருங்க, 950 பேஸ் பண்ணி கரெக்டாக 950ல் இருக்காங்க. 950க்கும் 100க்கும் இந்த இடத்துல வந்து
950க்கும் 150 பாயிண்ட் டிஃபரன்ஸ். நம்ம இங்கே என்ன இருக்குதோ அப்படி நம்ம போட்டுப்போம். அப்போ எனக்கு இந்த இடத்துல பை இருக்கு. இவன் மேலே இருக்கான், இவனு மேலே இருக்காங்க, பை இருக்கு. ஒருவேளை எனக்கு கீழே மார்க்கெட்டிங்லேருந்து கீழே இறங்குது அப்படின்னா 800 கால் 950 பேஸ் பண்ணி போட்டிருப்பேன். அதையும் நான் இந்த காட்டுறேன். 800 கால் 950 இப்படி போட்டிருந்தேன்னா எனக்கு பையா இருக்கணும், இவன் செல்லா இருக்கணும், அவ்வளவுதான் இந்த இதுல. ஓகேண்ணா. ஆனா இவனும் இந்த இடத்துல வந்து கீழே விட்டு கொடுக்கல. அப்ப இவனும் கீழே இறங்கணும்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கிட்டு அப்போ எனக்கு வந்து 950. ஓகேங்களா. அப்போ இது வந்து பை என்ட்ரி, இது ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சு வச்சு இப்போ இவன் கீழே இறங்குறவன் இங்க வந்து எனக்கு பை எடுக்கணும், எடுக்கவே இல்லை. இந்த இடத்துல தான் சுட்டு நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் போயிருக்கான். ஆனால் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஓகே. இது வந்து அந்த செட்டப். இப்போ வந்து இந்த செட்டப்ல வந்து பார்க்குறோம். இந்த செட்டப்ல 920 பேஸ் பண்ணி நம்மளுக்கு ட்ரேட் எடுத்து இது மேக்ஸிமம் ரிவர்சல் ட்ரேட் மட்டும் தான் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ ரிவர்சல் ட்ரேட் இந்த இடத்துல. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி ட்ரேட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பை ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்கணும். ஓகேனா. அப்போ பை ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருந்து இது வரைக்கும். ஓகேங்களா. ரிவர்சல் ட்ரேட் இது வந்து டியூஸ்டே, மண்டேல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே போலதான். நமக்கு இங்கிருந்து பை ஆகுது, இதுக்கு மேல் பை. அப்போ இது மேல் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி இவன் ரிவர்சல் ட்ரேடு. ஆனா நமக்கு க்ளோஸ் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா. அப்போ முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல. அடுத்த ட்ரேடு இதுவும் அதே போல தான். மார்க்கெட்டு இதுக்கு மேல போனா பை. அப்போ மார்க்கெட்டு இதுக்கு மேல போனா பை. இவன் வந்து இங்க ரிவர்ஸ்ல இருக்கும். அவ்வளவுதான். இதுவும் அதே கண்டிஷன் தான். இதுக்கு மேல போனா பை, இதுக்கு மேல போனா பை. அப்போ இங்க மேல போறவன் இங்க ரிவர்ஸ்ல இருக்கும். R2ல ரிவர்ஸ்ல இருக்கும். இதுவும் அதே கண்டிஷன் தான். எனக்கு சென்டர்ல இருக்காங்க. அப்போ மார்க்கெட் மிட்ல இருந்து இருக்கும்போது மிட்ல இருந்து ஃபர்ஸ்ட். அப்போ இவன் வந்து ரிவர்சல் போகாம கீழே வந்து க்ளோஸ் வச்சுக்கான். அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ட்ரேட் எடுக்கக்கூடாது. இருந்தாலும் எடுத்தாவோட சின்னதாக ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா. இது ஒரு செட்டப்பு. இப்போ வந்து இந்த செட்டப்ல பார்ப்போம். இந்த செட்டப்ல வந்து மார்க்கெட் வந்து எனக்கு R2ல இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போனா மார்க்கெட்டு R2 கிராஸ் பண்றோம்னா இல்லையா. அப்படி அப்போ இது வந்து என்னது 450. அப்போ 450 கால் போட்டு பார்ப்போம். ஓகேங்களா. 450 கால் போட்டு பார்க்குறேன். எடுத்து புட் ஆப்ஷன் தான் மேலே இருக்காங்க. புட் ஆப்ஷன் பை பண்றேன். கால் ஆப்ஷன் வந்து கீழே இருக்காங்க. அப்போ புட் ஆப்ஷன் எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா 400 கால் வரைக்கும் வைக்கணும். ஓகேங்களா. அப்போ இவனும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறான். இவனும் பாருங்க இங்கே என்ட்ரி வருது. என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த சைடு வந்து ட்ரேடு இந்த சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட்டு மேலே வந்து பாருங்க. அப்போ இங்க இருந்து எங்க வரைக்கும் போவோம். 450 கால் பார்க்கலாம். கரெக்டா இவர் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலாம். கீழே வந்து க்ளோஸ் வச்சாலும் மறுபடியும் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஓகேங்களா. அப்போ 500 பார்க்கலாம். ஓகேண்ணா. 500 வந்து புட்டு வந்து கீழே இறங்குறதுக்கு விடலை. அப்போ மார்க்கெட்டு இங்கிருந்து 500 மேலே போகுது புட்டு. அப்போ 450 பிரேக் ஆகுது. அடுத்தது 400 வந்து தொடரல. அதோட மார்க்கெட்டு வந்து முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா. தொட்டிருக்காங்க பயணம். ஓகேங்களா. இது வந்து அது டியூஸ்டே. இப்போ வந்து மண்டே பார்க்குறோம். மண்டேவும் அதே கண்டிஷன் தான். மார்க்கெட்டு 350. அப்போ நான் என்ன பண்ண போறேன், 350 பார்க்கறத விட 300 பாருங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்கு. 350 பார்க்குறேன்னா 350 30 இருக்கு. அப்போ காலத்தை மேலே போகும்போது நான் வந்து 300 தான் அந்த கிடைக்கும். அப்போ 300 இருக்கும்போது பொட்டு கீழே வந்துச்சு. அப்போ கால் தான் பையா போகுதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து எது வரைக்கும் வரணும், 350 வரைக்கும் பார்க்குறோம். 350 இது ஒரு வந்துட்டு கீழே க்ளோஸ் வைக்கல. அப்போ கண்டினியூ இருக்கு. ஓகேங்களா. அப்போ 400ல தான் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. புட்டு கீழே வந்துச்சு. அப்போ ட்ரேட் இதோட முடிஞ்சு போகுது. ஓகேங்களா. இது வந்து ஃப்ரைடே. ஃப்ரைடே பாருங்க. மார்க்கெட்டு 300. அப்போ 300 பேஸ் பண்ணி இது என்ட்ரி வருது. இந்த இடத்துல என்ட்ரி வருது. அப்போ அடுத்தது 350 வரைக்கும் ஹோல்டிங் பண்ணோம். 350 நம்மளுக்கு வந்து மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்போ இவங்க கீழே வரல. இந்த ஒயிட் லைன் தொடரல. அப்போ ஒயிட் லைன் தொடர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஒயிட் லைன் லைன் தொட்டு இங்கேருந்து நமக்கு வந்து பை ஆப்ஷன் இந்த இடத்துல புட்டு சைடு கொடுக்குறாங்க.
அப்போ புட்டு சைடு வந்து 300 கால் ரிஜெக்ட் ஆகி கீழே வராமல் மறுபடியும் கண்டினியூ ட்ரேடு. அப்போது 250 புட்டு. ஓகேங்களா, கரெக்டாக ரீச் டார்கெட். தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நான் 100ல் நமக்கு வந்து என்ட்ரி வருது 100. அதுக்கப்புறம் 150 கால் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது வரை இவனும் பாருங்க கரெக்டாக ரிஜெக்ஷன். அப்போது 200 புட்டு வந்து மேலே போகுது. அப்போது 200 புட்டு எது வரைக்கும் போவோம்? 100 கால் இது வரைக்கும். அதுக்கப்புறம் 50 வச்சுருந்தா இது உள்ளே போகலை. அப்போ இங்கே முடிஞ்சிச்சு. அப்போ கால் ஆப்ஷன் 24,50 வந்து இங்கேருந்து சப்போர்ட் விட்டு கீழே போச்சு. ரொம்ப இங்கேருந்து என்ட்ரி வருது. இவனும் அந்த இடத்துல வந்து நமக்கு நல்லா போயிருக்கும். ஓகேண்ணா. இப்போ வெள்ளிக்கிழமை சார், வெள்ளிக்கிழமை தான் புதன்கிழமை. புதன்கிழமை இங்கே பாருங்க 950 இருக்கு. அப்போ 950 இங்கேருந்து பையா இருக்குது. அப்போது 950லேருந்து 24,000 போகிறோம். 24,000 கிராஸ் ஆயிடுச்சு. 24,050 கரெக்டாக இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. அப்போ இவனும் இந்த இடத்துல வரல. வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். அப்போ ட்ரேடு கிடையாது. புட் சைடு கால் சைடு மட்டும் அது முடிஞ்சு போச்சு. ஓகேண்ணா, இப்படி தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட். தேங்க்யூ.